என்ன பார்க்க போறோம்னா த்ராட்லிங் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. த்ராட்லிங் டிவைஸ் அதுனா த்ராட்லிங் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ நடக்குது. ஃப்ளோ வந்து எங்கே நடக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்டட் பேசேஜ். அதாவது கன்ஸ்ட்ரிக்டட்னா ஒரு இடம் பத்தாமல் ஃபுல்லாக இருக்க கதவை வந்து கதவு திறந்துருக்குன்னா அப்படியே சுருக்கம். ஒரு கன்ஸ்ட்ரிக்டட் பேசேஜ் அப்படியே ஒடுங்கி போவோம்ல. ஒரு நேரோ பாத்துன்னு வச்சுங்க. கன்ஸ்ட்ரிக்டட்னா நேரோ பாத். கன்ஸ்ட்ரிக்டட் பேசேஜ் அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆரிஃபைஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரிக்ட் பேசேஜ் தான். போரஸ் பிளக் அதுவும் ஒரு கன்ஸ்ட்ரிக்டட் பேசேஜ் தான். பார்ஷியலி க்ளோஸ்டு வால். ஒரு வால்வ் இருக்குன்னா வால்வ் வந்து பாதி திறந்த வால். இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரிக்டட் பேசேஜ் சொல்லலாம். இந்த கன்ஸ்ட்ரிக்டட் பேசேஜ் நடக்கிற இதுதான் வந்து த்ராட்லிங் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படி சொல்லுவாங்க. ப்ரெஷர் ட்ராப் ஆகும். என்ன நடக்குது அப்படின்னா ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். ப்ரெஷர் ட்ராப் ஆகும் அப்படின்றது. ப்ரெஷர் ட்ராப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே என்ன அப்படின்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் ட்ராப் ஆனாலும் நம்ம we can infer that it is a expansion process. ஸோ த்ராட்லிங்கிறது இஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ப்ரெஷர் ட்ராப் ஆகும், எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். இதில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி. யாரெல்லாம் நெக்லிஜிபிளாக இருப்பான் அப்படின்னா நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நெக்லிஜிபிள் கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே. அது வெலாசிட்டிலாம் ரொம்ப கம்மியான வெலாசிட்டி தான் ஓடும். அதுக்கப்புறம் நோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ எல்லாமே காணாமல் போயிடுவோம். எல்லாமே காணாமல் போயிட்டாங்கன்னா நமக்கு இக்குவேஷன் ஆகுனா H1 = H2. ஸோ H1 = H2னா நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ் இல்லாட்டி நம்ம எப்படி சொல்லலாம் ஐசென்தால்பிக் ப்ராசஸ். ஐசென்தால்பிக் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ் ஐசென்தால்பிக் ப்ராசஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து இப்போ த்ராட்லிங்னாலே வந்து இட் இஸ் ஐசென்தால்பிக் ப்ராசஸ். இந்த H த்ராட்லிங்கில் ஒரு H தான் நம்மளோட பிட்டு. பேர்லேயே பிட் வைக்கணும். சரியா? த்ராட்லிங்கில் ஒரு H தான் வந்து நமக்கு பிட்டு. ஸோ பேர்லேயே நம்ம பிட் வச்சுருவோம். இந்த H பார்க்கும் போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? என்தால்பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வரணும். அதுதான் தேவை. இப்போ த்ராட்லிங்னா வந்து இப்போ டிஃபைன் த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராட்லிங் ப்ராசஸ் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் என்தால்பி இஸ் கான்ஸ்டன்ட். This type of process take place in a constricted passage like orifice, porous plug or partially closed valve or where the expansion take place. During the expansion pressure will drop. Negligible potentiality, kinetic energy, no work transfer, heat transfer. H1 = H2 is the steady flow energy equation for the throttling process. சரியா? Thank you champions.